ஸோ நம்ம சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துருக்கோம், ரொம்ப டார்க் சர்க்கிள் இருக்குது, ஐ ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இந்த திரிஃபுல்லா நெய் கண்ணை சுற்றி நம்ம அப்ளை பண்ணிடணும். ஸோ கண்ணை சுற்றி அப்ளை பண்ணும்போது அந்த மசில்ஸ் நர்வ்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி நெல்லிக்கிருதம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது, நெல்லிக்காய் நெய் அப்படின்னு சொல்கிற மருந்து. ஸோ இதை டெய்லி ரெகுலராக இன்டர்னலாக நம்ம சாப்பிடணும். ஸோ அப்போது இன்டர்னலாக நெல்லிக்காய் வந்து பேசிக்காக எல்லாத்துக்கும் இளமையோடு இருக்கணும்னா நெல்லிக்காய் தான். அப்போ அந்த நெல்லிக்காயை நெய்யாக நம்ம செய்து சாப்பிடும்போது எப்போவுமே ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும், க்ரே ஹேர் இருக்குது அது நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும், ஹேர் ஃபால் குறையும், ஐ ஸ்ட்ரெயின் ரொம்ப வந்து நம்ம லைட்லேயே இருக்கணும், ஸ்க்ரீனிங் டைம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் அந்த நெல்லிக்காய் நெய்யாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே. இன்னொரு விஷயம் டார்க் சர்க்கிள்ஸ் பற்றி சொல்லும்போது நிறைய பேர் இந்த மஞ்சள் காஃபி தூள்லாம் கண்ணை சுற்றி வைப்பாங்க, டீ பேக்ஸ்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் வைக்கலாமா? ஸோ எப்போவாவது வைக்கலாம், பட் அதில் அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாகவே நிறைய ஹெர்ப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே.